ಕರ್ತನಾದಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲರನ್ನು ನಾನು ವಂದಿಸ್ತೇನೆ. ಇದು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸಮಯ. ನೀವು ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ನೀವೊಂದು ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ಇವತ್ತು ದೇವರ ವಾಕ್ಯ, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, மனம் திரும்ப. சொல்லுங்க, என்ன கெட்டியா சொல்லுங்க, மனம் திரும்ப. ಗಟ್ಟಿಯ ಕೇಳಿ ನೋಡೋಣ, ಮನ ತಿರುಗು. ಇವತ್ತು ಯಾರಾದ್ರೂ ಹೊಸದಾಗಿ ಬಂದಿದ್ರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಸತ್ಯ ದೇವರು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನಿಜ ದೇವರು, ಆತನು ಬಾಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆತನು ಜೀವಿಸುವ ದೇವರು, ಸರ್ವ ಲೋಕಕ್ಕೂ ಆತನು ಒಬ್ಬನೇ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ನೀನು ಆತನು ದೇವರಂತ ನಂಬಿ ಮನ ತಿರುಗು, ರಕ್ಷಣೆಯನ್ನು ಪಡೆಯುತ್ತೀಯ. ಆತನು ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், சத்தியமுள்ள தெய்வம். அவர் விட்டா வேற வழி கிடையாது. அவர் ஜீவிக்கிறார், அவர் வாழுகிறார். நீ கூப்பிட்டால் அவர் உன்னோட பேசுகிறார். நான் அறிவிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். இதுதான் சத்தியம். மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு. மனம் திரும்போ, ರಕ್ಷಣೆ ಒಂದು. ಹೊಸದಾಗಿರುವಂತ ಜನರಿಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಉಂಟು, ಸತ್ಯ ದೇವರು ಉಂಟು, ಹೊಸ ಮಾರ್ಗ ಉಂಟು. மன திரும்பி வருபவரு ரட்சணைಯನ್ನು பಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. மனம் திரும்பி வருகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், புதிதாக வந்த ஜனங்களுக்கு. ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டும். ಗ್ರಂಥ ಹೇಳುತ್ತದೆ, ವಿಶ್ವಾಸಿಗಳು ಮನ ತಿರುಗುವವರಾಗಿರಬೇಕು. ನೀವು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಪಡೆದು ಮತ್ತೆ ಅದೇ ಬಾಳನ್ನು ಬಾಳುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து மறுபடியும் பழைய வாழ்க்கை, மறுபடியும் உங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பல, செத்த காரியங்களை விட்டு மனம் திரும்பல. இன்னும் பாவம் வாசமா இருக்கிறது, இன்னும் அக்கிரமா இருக்கு, இன்னும் நிர்விசாரம் இருக்கு. இரண்டு தேவ பிள்ளைய விசுவாசிய மனம் திரும்ப, மனம் திரும்ப. இன்றைக்கு விசுவாசிகள் மனம் திரும்பல, சபையில் இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பல, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மனம் திரும்பல, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் மனம் திரும்பல. என் தேவன் மனம் திரும்ப விரும்புகிறார். விசுவாசியே, நீ மனம் திரும்ப வேண்டும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மனம் திரும்பி ஏற்ற கனிகளை கொடுங்கள். உங்களுக்கு போதித்தவன் யார்? ನೀವು ಬೋಧನೆ ಮಾಡಿದಂತವನು ಯಾರು? ಕಂಡ ಬೋಧನೆಗಳನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿಗಳ ಹಿಂದೆ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಇವತ್ತು ಎಲ್ಲ ನೋಡಿದ್ರು ಕಳ್ಳ ಪ್ರವಾದನೆ, ಎಲ್ಲ ನೋಡಿದ್ರು ಬೇಡದೇ ಬಂದ ಬೋಧನೆ. ನಿಮ್ಗೆ ಒಳ್ಳೆ ಬೋಧನೆ ಮಾಡಿದಂತವನು ಯಾರು? மன திரும்புவந்த போதனை எಲ್ಲಿ? மனம் திரும்ப வேண்டிய அந்த போதனை எங்க? உங்களுக்கு போதிக்கிறவன் யார்? ವಿಶ್ವಾಸಿಯಾದಂತ ದೇವರ ಜನರೇ, ನಿಮ್ಗೆ ಬೋಧನೆ ಮಾಡೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ಅವನು ಯಾರು? அவன் எங்கிருಬೇಕು? அவன் சத்தியம் எங்கிருಬೇಕು? போதிக்கிறவன் யார்? ஆண்டவர் கேட்கிறார், உங்களுக்கு போதனை பண்ணினவன் யார்? மனம் திரும்புதலை குறித்து சொல்லலையா? இஸ்ரவேல் ஜனமே, இன்னும் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. மனம் திரும்பாவிட்டால், மனம் திரும்பி நல்ல கனி கொடுக்காவிட்டால் நீ வெட்டப்படுவாய், நீ வெட்டி எறியப்படுவாய். வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 சொல்லுகிறது, நீ மனம் திரும்பாவிட்டால் ದೀಪಸ್ತಂಭಂ எடுக்கப்படும். ನೀನಂತೂ ಮನ ತಿರುಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇದ್ರೆ ದೀಪಸ್ತಂಭವನ್ನು ದೇವರು ತೆಗೆದುಹಾಕುತ್ತಾನೆ. சபையே, விசுவாசியே, உனக்காக தீபஸ்தம்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக ஒரு பிரகாசம் வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக ஒரு ஒளி வைக்கப்பட்டிருக்கிறது. நீ பிரகாசமா இருக்க, நீ வாழ உனக்காக ஒரு தீபஸ்தம்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீ சுகமாக இளைப்பாறலாம். ஆனால் நீ மனம் திரும்பாவிட்டால் அந்த தீபஸ்தம்பம் உன் குடும்பத்தை விட்டு எடுக்கப்படும், உன் வாழ்க்கையை விட்டு எடுக்கப்படும். தீபஸ்தம்பத்தை ஆண்டவர் எடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்திருக்கிறார். மனம் திரும்ப. இந்த தீபஸ்தம்பத்தை ஆண்டவர் எடுத்தால் உன் வாழ்க்கை என்ன? நீக்கு மனம் திரும்புற, நாளைக்கு மனம் திரும்புறன்னு சொல்றியே, நீ மரித்தால் எங்க போவ?
விட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், தீபஸ்தம்பத்தை எடுத்துடுங்க. ஆசீர்வாதம் போயிடும், சமாதானம் போயிடும், நிம்மதி போயிடும், ரட்சிப்பு போயிடும். மனம் திரும்பாவிட்டா உன் வாழ்க்கை இருளா மாறிடும். இப்பொழுது நீ ஆசீர்வாதமா இருக்கிற, மனம் திரும்பி வா, சபைக்கு வா, தேவனுடைய ஆராதனைக்கு வா, உன் தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. நீ தேடாவிட்டால் தீபஸ்தம்பம் எடுக்கப்படும். கொஞ்சம் பேருக்கு பாருங்க, இருக்க இருக்க அவங்க பலவீனமாவாங்க, இருக்க இருக்க சமாதானம் இல்லாம போவாங்க, இருக்க இருக்க வெறுமையா போவாங்க, கட்டுக்காரங்களா போவாங்க. காரணம் என்ன? இந்த தீபஸ்தம்பம் எடுக்கப்படுகிறது. சபை தேவனுடைய ராஜ்யத்தை தேடி விசுவாசிகள் தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை முக்கியப்படுத்தணும். அப்பதான் தீபஸ்தம்பம் சபையில் இருக்கும், அப்பொழுதுதான் ரட்சிப்பு சபையில் இருக்கும். இல்லை என்றால் இந்த ரட்சிப்பின் மகிமை வேற இடத்துல கடந்து போயிடும். ಜಕ್ರದಿಂದ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡಿ, ಜಕ್ರದಿಂದ ದೇವರನ್ನು ಅನುಸರಿಸಿ நீங்க மட்டும் நிர்விசாரிகளா இருந்தா இந்த ரட்சிப்பு தேவ சபையை விட்டு நீங்கும், உன் குடும்பத்தை விட்டு நீங்கும். இஸ்ரவேல் ஜனங்க உடன்படிக்கை பெட்டிய ஏதோ தானோ என்று இருந்தார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி போனது, அவளுக்கு சாபம் வந்தது. ரட்சிப்பை காத்துக்கோ, தீபஸ்தம்பத்தை காத்துக்கோ. வெளிப்படுத்தல் 22:22 சொல்லுகிறது, நீ மனம் திரும்பாவிட்டால் உனக்கு ಉಪದ್ರವ வரும். ಮನ ತಿರುಗದೆ ಹೋದ್ರೆ ಏನ್ ಬರ್ತದೆ ಹೇಳಿ? ಉಪದ್ರವಗಳು ಬರ್ತದೆ. ಕೆಲವೊಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮನೆಯಲ್ಲಿ ಜಗಳ ತೀರೋದೇ ಇಲ್ಲ ನೋಡಿ, ಕಷ್ಟ ಹೋಗೋದೇ ಇಲ್ಲ ನೋಡಿ. ಯಾವತ್ತಾದ್ರೂ ಕೂತ್ಕೊಂಡು ಯೋಚನೆ ಮಾಡಿದೀಯಾ? எப்பனா உட்கார்ந்து யோசிச்சிருக்கிறியா? நீ மனம் திரும்பாவிட்டால் இன்னும் கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை அனுபவிப்ப, இன்னும் நஷ்டத்தை சந்திப்ப. மனம் திரும்ப, பாவ வழியை விட்டு, விபச்சாரத்தை விட்டு, வேசித்தனத்தை விட்டு, பொல்லாத வழியை விட்டு, அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்ப. இல்லாவிட்டால் உபத்திரவங்கள் பெருகும், உன் பிள்ளைகள் தண்டிக்கப்படுவார்கள். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஏசாயா 59:19-22 சொல்லுகிறது. அவர் பாருங்க, அந்த ஏசாயா புத்தகம் சொல்லுது, அவர் அடித்தாலும் நோகாது, நீ காயப்பட்டாலும் காயத்தை அவர் குணமாக்குவார். நீ மனம் திரும்பினால் அவர் உன்னை செழிப்பாக்குவார். கரங்களை தட்டி ஆண்டவர் காயப்பட்டிருக்கலாம், அடிக்கப்பட்டிருக்கலாம், உன்னை ஆற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. நீ மனம் திரும்பினா உன்னை மடியில வைத்து உன்னை தாளாட்டக்கூடிய தெய்வம் உண்டு. இன்றைக்கு உன் குடும்பம் மாறும். நீ மனம் திரும்பினா இன்றைக்கு ஆசீர்வாதம் வந்து இறங்கும். நீ மனம் திரும்பினா உன் வியாதி உன்னை விட்டு நீங்கும். அப்படிதான் வேதம் சொல்லுது. ಹಂಗೆ ಹೇಳ್ತದೆ, ನೀನಂತೂ ಮನ ತಿರುಗಿದ್ರೆ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆದರಣೆ ಮಾಡುತ್ತಾನಂತೆ, ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡ್ತಾನಂತೆ, ನಿನ್ನ ಗಾಯಗಳನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾನಂತೆ, ಪುನಃ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಬರಮಾಡುತ್ತಾನೆ. ಮನ ತಿರುಗೋ ನನ್ನ ಪ್ರಿಯನೇ, ನಿನ್ನ ಮನ ತಿರುಗೋ. ನೀನಂತೂ ಮನ ತಿರುಗದೇ ಇದ್ದರೆ ಕೀರ್ತನೆ 7:12 ಹೇಳ್ತದೆ, ದೇವರು ಆತನು ತನ್ನ ಇಬ್ಬಾದಂತ ಕತ್ತಿಯನ್ನು ಹಿಡಿದು ಕಾದಿದ್ದಾನಂತೆ. ರಕ್ಷಣೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು, ಮನ ತಿರುಗುವಂಥದ್ದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ಯೋಹಾನ್ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ಮನ ತಿರುಗಿ ಒಳ್ಳೆ ಫಲವನ್ನು ಕೊಡಿರಿ. மனம் திரும்புங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை நம்பு. மனம் ತಿರುಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಂಬು. ಸುವಾರ್ತೆ ಎಂದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ಷಣೆ. ಅವರನ್ನು ನಂಬು. ಕಾಲವು ಸಮೀಪವಾಯಿತು. ಮನ ತಿರುಗಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬೇಗ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಮನ ತಿರುಗದೇ ಇದ್ದರೆ ಆತನು ಕೈ ಬಿಡುತ್ತಾನೆ. ನಾವೆಲ್ಲರೂ